ஆளுக்கு நலத்துணைக்கு காலையில வந்து எப்பயும் போல புளிச்ச தண்ணியும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வெள்ளப்பூசணி ஜூஸ் வந்து குடிச்சேங்க. பட் அதனால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் காலையில டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு தோசை வந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி சட்னி வந்து பண்ணியிருந்தேங்க. உண்மையிலே 2 இதுக்கும் செம்ம காம்பினேஷனா இருந்துச்சுங்க. இந்த சட்னியோட ரெசிபியும், இந்த தோசையோட ரெசிபி கண்டிப்பா நான் ஒரு நாள் வந்து ஷேர் பண்றேங்க. உங்களுக்கு டைம் இருக்கப்போ கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. இன்னைக்கான விழுக்கத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இவனை தொட்டால் நீ சிவப்பாய், அவன் யார்?" கண்டிப்பா தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க. மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பண்ணக்கீரை எங்க ஊர் பக்கம் அது கிடைக்குங்க. பட் எல்லா ஏரியாவும் இந்த கீரை வந்து கிடைக்காது. இன்னைக்கு பண்ணைக்கீரை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வறுவல் தாங்க பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கீரை கடைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணீங்க அப்படின்னா வந்து சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சீரகம், ஒரு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகுலாம் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கீரை ரெசிபி உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் தரேங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து எப்பயும் போல் வந்து கொஞ்சம் மேஜிக் பொடி சாப்பிட்டு படுத்துட்டேங்க. இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக நம்ம சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சி வச்சுன்னா லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிங்க. வாழ்க்கை வளர்த்து